ஹலோ கைஸ், வெல்கம் பேக். இப்போ நம்ம SP125 பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ ஹோண்டா வந்து 2025க்காக நிறைய ஃபீச்சர்ஸோடு இந்த SP125 அது லான்ச் பண்ண போகிறாங்க. நம்ம ஜான்வரி பிப்ரவரியிலேருந்து எல்லா டீலர்ஸ்க்குமே கிடைக்கும். ஸோ நம்ம அதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் கரண்ட்டாக பார்த்துக்கிட்டு இருக்க SP125 வந்து 11வது மாதம், இந்த வருஷம் 11ஆம் மாதம் 2024 மேனுஃபேக்சர் பண்ண SP125 தான். அண்ட் 2025 ஹோண்டா லான்ச் பண்ண போகிற SP125 இதுதான் உங்களுக்கு பிக்சர்ஸாக வரும். ஸோ அதில் என்னென்ன ஃபீச்சர்ஸு அண்ட் அப்டேட்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் கைஸ். டிசைன் லாங்குவேஜ் அண்ட் மேஜர் அப்டேட்ஸை பொறுத்தவரை எதுவுமே இல்லை. மற்றபடி சின்ன சின்ன ஃபீச்சர்ஸ்லாம் எக்ஸைட்டிங்காக கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்க போகிற டிஸ்பிளேஸும் அதுதான். ஸோ நீங்கள் வந்து டிஸ்பிளேயில் தெரிகிற இதை வந்துட்டு நீங்கள் பாஸ் பண்ணி கூட பார்த்துக்கலாம். ஹெட்லைட், ஹைலைட், அதுக்கப்புறம் USB சார்ஜிங் போர்ட், கனெக்டிவிட்டி ஃபீச்சர்ஸ், அந்த மாதிரியான விஷயங்கள் நிறையாவே கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் இன் ஆல் நம்ம வந்துட்டு ஹெட்லைட்டை பார்க்க போகிறோம். ஹெட்லைட்டை பொறுத்தவரை கம்ப்ளீட்டாக ஒரு ஃபஸ்ட் இன் செக்மெண்ட்டாக ஒரு யூனிக்கான ஒரு LED செட்டப்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம SP125 LED செட்டப் கொஞ்சம் மாடரேட்டாக தான் பவர் அவுட்புட் இருக்கும். இப்போ அதை அப்டேட் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து டெய்லைட்டை பொறுத்தவரை SP125 நார்மல் ஹாலஜன் செட்டப் தான் இருக்கும். இப்போ இந்த தடவை அதை வந்துட்டு கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்துட்டு இப்போ ஸ்க்ரீனில் தெரியுறீங்களா, அது மாதிரி உங்களுக்கு LED செட்டப் டெய்லைட் வந்து கொடுத்துருக்காங்க. இது வேறு எங்கேயும் இல்லை, SP160 இருக்கு இல்லைங்களா, அந்த டெய்லைட் அசம்பிளி அப்படியே டிரைவ் பண்ணி வந்துட்டு உங்களுக்கு SP125க்காக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது வந்துட்டு கம்ப்ளீட்லி ஹெட்லைட் அண்ட் டெய்லைட் ரெண்டுமே LED செட்டப்பாக இருக்க போகுது. பட் இண்டிகேட்டர்ஸை பொறுத்தவரை உங்களுக்கு நாலுமே வந்துட்டு ஹாலஜன் செட்டப்பில் தான் வரும் கைஸ். 2025 மாடல் SP125 பொறுத்தவரை. ஸோ எனக்கு தெரிஞ்ச SP125 பொறுத்தவரை நிறைய பேர் இந்த பவர் அவுட்புட், ஹெட்லைட் பவர் அவுட்புட் கம்மியாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு உங்களுக்கு அந்த மீட்டர் அசம்பிளி உங்களுக்கு இப்போ கரண்ட் எக்ஸிஸ்டிங் 2024 மாடல் SP125 பொறுத்தவரை டிஜிட்டல் மீட்டர் தான் கொடுத்துருப்பாங்க. பட் அதில் வந்துட்டு ஒரு நெகட்டிவ் சைடு இருக்க LED சம்திங் ஒரு டிஸ்பிளே இருக்கும். அது வந்துட்டு பேசிக் ரீடவுட்ஸ் தான் உங்களால் வந்துட்டு பார்க்க முடியும். ஓடோமீட்டர், ஸ்பீடோமீட்டர், டாக்கோமீட்டர், அதுக்கப்புறம் வந்துட்டு டைமு, அப்புறம் கியர் பொசிஷன், இது மாதிரிலாம் இருக்கும். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது வந்துட்டு TFT டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஒரு சின்ன, எனக்கு தெரிஞ்சு 4 இன்ச்சுன்னு நினைக்கிறேன். இது வந்துட்டு டே டைமில் ஒயிட் கலராகவும், நைட் டைமில் அது ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு பிளாக் கலர் பேக்ரவுண்டுக்கும் மாறிக்கிற மாதிரி அந்த ஃபோட்டோ சென்சார் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக கலரும் மாறிக்கும். நிறைய விஷயங்களுமே கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது தான் அந்த TFT டிஸ்பிளேயில் இருக்க இன்ஃபர்மேஷன்ஸ். நீங்கள் பாஸ் பண்ணி கூட பார்த்துக்கலாம். எல்லாமே இருக்குது. கியர் பொசிஷன் இண்டிகேட்டர், அப்புறம் ஹோண்டா ரோட் சிங்க் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜியுமே உங்கள் ப்ளூடூத், உங்கள் ஃபோன் மூலியமாக ப்ளூடூத் மூலியமாக கனெக்ட் பண்ணி உங்களுக்கு நிறைய வந்துட்டு ஆக்சஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்துட்டு இந்த ஹோண்டா ரோட் சிங்க் அப்படிங்கிற ப்ளே ஸ்டோர்லேயே இருக்கும் அந்த ஆப்பு. அதை உங்கள் ஃபோனில் கனெக்ட் பண்ணி நீங்கள் தாராளமாக உங்களோட SMS, கால் அலர்ட், இந்த மாதிரியான விஷயங்கள், அதுக்கப்புறம் நேவிகேஷன், நிறைய விஷயங்கள் இது வந்துட்டு இதில் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். இது ரொம்பவே இந்த SP125 நிறைய பேர் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த விஷயம் தான் இப்போ கொடுத்துருக்காங்க 2025 மாடலுக்காக. நெக்ஸ்ட்டு எனக்கு தெரிஞ்ச ஒரு டெமோ காமிக்கிறேன். 2025 மாடல் SP125 இருக்குங்களா, அந்த ஹேண்டில் பார்க் லெஃப்ட் சைடில் அதில் வந்துட்டு உங்களுக்கு USB Type-C சார்ஜிங் போர்ட் வந்து உங்களுக்கு இன்பில்டாகவே வந்துடும். ஆஸ் யூஷுவல் இதுவுமே உங்களுக்கு நிறைய யூசர்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணது தான். அதுவுமே சூப்பராக இந்த தடவை 2025 அப்டேட்டில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது வந்துட்டு இப்போ 2024 மாடல், அதில் இன்டகிரேட்டட் கில் ஸ்விட்ச், ஆன் ஆஃப் ஸ்விட்ச் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. இப்போ அதை வந்து அப்கிரேட் பண்ணி ISS, ஐடியல் ஸ்டாப் ஸ்டார்ட் சிஸ்டம், இது ஆக்டிவ் 125 அந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய பைக் அண்ட் ஸ்கூட்டர்ஸில் இருக்கும். இப்போ இதை வந்து SP125க்குமே உங்களால் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதுவுமே ஒரு நல்ல விஷயம். டிராஃபிக்கில் வந்து நிறைய பேர் ஃபுட் டெலிவரி இல்லைனா மார்க்கெட்டிங்கில் இருக்கவங்களுக்குலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு தெரிஞ்ச இந்த ஹெட்லைட் அசம்பிளி பவர் அவுட்புட் நல்லா இருந்துச்சுன்னா அதுவும் இந்த ISS டெக்னாலஜி இதுவுமே இந்த SP125க்கு ஒரு செமையான ஒரு அப்டேட்டுன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் அண்ட் ஃபைனலாக உங்களுக்கு கிராஃபிக் டிசைன், கிராஃபிக்ஸை பொறுத்தவரை ஏற்கனவே 2024 மாடலுக்காக சின்ன அப்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த சின்ன சின்ன கலர் கிரேடியன்ஸுக்கு உள்ள மைன்யூட்டர் டிசைன்லாம் கொடுத்துருப்பாங்க. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் டாப் அண்ட் பாட்டம் பார்க்கக்கூடியது வந்துட்டு கரண்ட்டாக அப்டேட் பண்ணியிருக்கக்கூடிய அந்த ஸ்டிக்கர் கிராஃபிக்ஸ் தான். கொஞ்சம் இப்போ ஆல்ரெடி இருக்க மாடல்லே கொஞ்சம் வித்தியாசமாக கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு கலர் வைஸ் கொஞ்சம் கொஞ்சம் மாற வாய்ப்பு இருக்குது. கலர் வேரியன்ஸ் வந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு அது தனி வீடியோவாக போடுறேன். ஸோ இந்த கிராஃபிக்ஸ் டிசைனை பொறுத்தவரை ஒரு மாடரேட்டான ஆல்ரெடி இருந்த டிசைன் தான். கொஞ்சம் சின்ன சின்ன கலர் கிரேடியன்ஸ் அண்ட் அதர் சின்ன டிசைன் லாங்குவேஜஸ்லாம் மாற்றி கொடுத்துருக்காங்க. மற்றபடி டிசைன் லாங்குவேஜ் எல்லாமே ஒன்று தான். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது வந்துட்டு அவைலபிள் இந்த 5 கலர் ஆப்ஷன். மேட் கிரேயை தவிர்த்து மற்ற 4லுமே இந்த ஸ்டிக்கர் அண்ட் கிராஃபிக்ஸ்லாம் வந்துடும். மற்றபடி பில்டு குவாலிட்டி, இன்ஜின் ஸ்பெக்கை பொறுத்தவரை எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அதே 125cc 65 தாராளமாக மைலேஜ் தரும்.
ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்கும். மற்றபடி சைலன்சர் அசம்பிளி ஆகட்டும், சஸ்பென்ஷன் செட்டப் ஆகட்டும், டயர் 100 செக்ஷன் டயரு, அந்த டெயில் லைட் அசம்பிளி மாற்றிருக்காங்க. சீட் அசம்பிளியில் எந்த ஒரு டைமென்ஷன்ஸும் மாற்றலை. டேங்க்குமே சேம் அந்த 11 லிட்டர் சம்திங் 12 லிட்டர் டேங்க் எல்லாமே அப்படியே தான் கைஸ் இருக்குது. ஸ்டிக்கர் கிராஃபிக்ஸை பொறுத்தவரை ஓகேங்கிற மாதிரியான டிசைனில் தான் இருக்குது. மற்றபடி எனக்கு தெரிஞ்சு அந்த ஃப்ரண்ட்டு சஸ்பென்ஷன், ரியர் சஸ்பென்ஷன் ரெண்டையுமே மாற்றியிருந்தால் இன்னுமே சூப்பராக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு ஃபோட்டோஸில் பார்க்குற வரை அதில் எந்த ஒரு சேஞ்சஸுமே பண்ணல. ஹெட்லைட், டெயில் லைட், அப்புறம் மீட்டர் அசம்பிளி, அப்புறம் சின்ன சின்ன விஷயங்கள் இந்த யூஎஸ்பி டைப் சி சார்ஜிங் போர்ட்டு, அதுக்கப்புறம் ஒரு சின்ன விஷயம் இந்த ஐஎஸ்எஸ் சிஸ்டம் அந்த மாதிரியான விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. ஹோண்டா ரோட் சிங்க் இது மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஆல்ரெடி இதோட காம்படிட்டர்ஸ் இருக்குங்களா, டிவிஎஸ் ரைடர், அதுக்கு காம்படிஷன் கொடுக்குற மாதிரி இப்போ வந்துட்டு ஹோண்டாலேருந்தும் இந்த 2025 மாடல் SP125ல உங்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க கைஸ். ஸோ ரொம்பவே இந்த அப்டேட்ஸ் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ப்ரைஸிங் டீட்டெயில்ஸை பொறுத்தவரை கீழே டிஸ்கிரிப்ஷனில் அப்டேட் பண்ணுறேன் கைஸ். ஸோ 2025 SP125 நியூ மாடலை பொறுத்தவரை உங்களுக்கு எந்த அப்டேட் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு, யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் அஸ் கைஸ்.